படத்தினுடைய அடுத்த ப்ளஸ், ரொம்ப முக்கியமான ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகர் சரத்குமார் அவர்கள் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாயகன் நாயகிக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்ப அற்புதமான தன்னுடைய நடிப்பை ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு நடிகர் சரத்குமார் அவர்கள். அவர் தான் இந்த படத்தினுடைய மையம். அவரை சுற்றி தான் இந்த படத்தினுடைய காட்சிகளும் கதைக்களமும் நகருது. அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து எந்த காட்சியில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், எந்த காட்சியில் ரொம்ப வித்தியாசமான ஒரு முகபாவத்தை வெளிப்படுத்தணும், எப்படி கோவத்தை வெளிப்படுத்தணும், அந்த கோவத்துக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு விதமான உணர்வுகளை காட்சிகளில் வெளிப்படுத்திய விதத்தில் தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிறத சரத்குமார் மீண்டும் இந்த திரைப்படத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த நடிப்பின் மூலமாக இந்த படத்திற்கு வலு சேர்த்த விதத்தில் இந்த படத்தின் பிளஸ்ஸாக மாறி நடிகர் சரத்குமார் அவர்கள் டியூட் திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ், இந்த படத்தினுடைய ஓவரால் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸை எழுதும் பொழுது ஏனோ தானோன்னு எழுதியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அது என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது படம் பார்க்குற ரசிகர்களுக்கே நிச்சயமாக தெரியும். இன்னும் பெட்டராக சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய குறை. இந்த குறைகள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதில் ஒரு நல்ல கருத்து இருக்குது, ஃபன் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்கிற அந்த கேள்வியும் அந்த யோசனையும் வருது இல்லையா? அதற்கு காரணம் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த திரைக்கதையில் இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற சில பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் மைனஸாக மாறி டியூட் என்கிற இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுல இருந்து ஒரு படி கீழே இறக்கிடுது.